நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்று திருச்சியில் நண்பர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 2-3 விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் பாரத பிரதமருடைய PM கிசான் திட்டம், விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம். 2015-16 தமிழகத்தில் அப்ப எடுத்த கணக்கின்படி 79,38,000 விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த சிறு குறு அப்படிங்கிற கேட்டகரியில 39 லட்சம் விவசாயிகள் வர்றாங்க. ஏன்னா திட்டமே சிறு குறு விவசாயிகளுக்கான திட்டம். 2019 பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்காக இந்த PM கிசான் திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்ப தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் 43 லட்சம் விவசாயிகள் வரை பதிவு செய்திருந்தார். 43 லட்சம் விவசாயிகள் இதுவரை PM கிசான் திட்டத்தில் 2019 17 தவணையில தவணைக்கு 2,000, வருஷத்துக்கு 6,000 கொடுக்கறாங்க. ஒரு தவணைக்கு 2,000 என்றால் 17 தவணைக்கு 34,000 ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டம் இது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா, சமீப காலத்தில் அந்த PM கிசான் திட்டம் என்பது 43 லட்சம் போன ஒரு திட்டம். தமிழகத்தில் குறிப்பாக 2020-21 காலகட்டத்தில் இன்னைக்கு படிப்படியாக குறைந்து இன்னைக்கு வெறும் 21 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் பயனடைகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 23 லட்சம் விவசாயிகள் எங்கே என்பதுதான் கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு ஒரு பெரிய ஊழல் இதில் நடந்துச்சு. 2020-21 மத்திய அரசு ஆடிட் பண்ணி 7 லட்சம் போலி விவசாயிகளை இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது விவசாயிகளே இல்ல, கலெக்டர் ஆபீஸ்ல விவசாயிகள் பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க மாதிரியே எல்லா ஆத்தென்டிகேஷன்லாம் ஏற்படுத்தி பணத்தை சில கவர்மெண்ட் அதிகாரிகள் வித்ட்ரா பண்ணதுக்காக சில 100 கோடி, பல 100 கோடி, 340 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டா அதுல ஊழல் நடந்தது. அப்ப நடவடிக்கை எடுத்தாங்க. இன்னைக்கு 43-44 லட்சம் வரை போன PM கிசான் திட்டத்தில் பயனடையக்கூடிய விவசாயிகள் வெறும் 21 லட்சத்துக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கறதா நம்முடைய முதல் கேள்வி. இது சம்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கோம். இந்தியா முழுவதுமே PM கிசான் திட்டத்தில் ஒரு அரசு கண்கொத்தி பாம்பாக ஒரு விவசாயியும் இணைக்கிறாங்க. அந்த விவசாயிக்கு பத்திரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தா கூட சரி பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா இருக்கு, தனிப்பட்டா இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு கையில் எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சிறு குறு கேட்டகரியில யாரு வர்றாங்களோ இணைச்சுக்கிட்டே வர்றாங்க PM கிசான் இந்த ஸ்கீம்ல. அப்படி இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பழிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு 43 44 லட்சம் விவசாயிகள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம் இன்னைக்கு 21 lakhs கீழே வந்திருக்குன்னா இது எப்படி என்பதற்காக கண்டன அறிக்கை கொடுத்தோம். அரசு கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம், யாரும் பதில் சொல்லல. நாங்கள் 2 கேள்வி கேட்டிருக்கோம். முதல் கேள்வி, 23 லட்சம் பேர்த்தை எதுக்கு டெலீட் பண்ணீங்க? இல்ல போலி கணக்கு, யாரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2015-16 அப்ப தமிழக அரசினுடைய கணக்கின்படியே 39 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் சிறு குறு விவசாயிகள். நம்முடைய டெபினிஷனே சிறு குறு தான். 2.47 ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்னைக்கு 39 லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்தில் எப்படி 21 லட்சத்துக்கு வந்துச்சு? அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு மாவட்டத்திலும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்பட்டு, குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும். இல்லை என்றால் 2 வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து, இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்க முன்னெடுக்க இருக்கிறோம். அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயிகள் டெலீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தினமும் நாங்க எங்க போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பாக்குறாங்க, மாவட்ட தலைவர்களை பாக்குறாங்க. அண்ணன் எனக்கு 10 தவணை வந்துச்சு, 12 தவணை வந்துச்சு, இதுவரைக்கும் 17 தவணைங்க, 3 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க, 4 தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க. இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிச்ச வேலை. தேர்தலுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு இருக்கு. அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு இது ஒரு முக்கிய செய்தி. நீங்களும்
உங்க செய்தித்தாள் மூலமாக, உங்களுடைய பத்திரிகை, தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய ஏக்கர் வந்து 2 ஹெக்டர் கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய உரிமை. ஸோ தயவு செய்து நீங்க உடனடியாக வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நீங்க சந்திச்சு தயவு செஞ்சு இடம்பெற வைங்க. இல்லை என்றால் 2 வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு முகாமை தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். அதற்கு முன்பு மாநில அரசு கண் விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம். இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். இது நாங்கள் சொல்லக்கூடிய முதல் செய்திங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க, இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு. அன்னைக்கே நம்ம சொன்னோம், திரும்ப 1 வாரம் கழிச்சு என்கவுண்டர் பண்ற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க. குறிப்பா அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ், யார் தவறு செஞ்சிருக்காங்களோ கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்து மொத்தமா இந்த கேங் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்துல கூட நாம் எழுதியிருக்கோம், ட்விட்டர் பக்கத்துல கூட எழுதியிருக்கோம். குறிப்பாக இந்த 3 முக்கிய குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம். அருள் என்பவர், கலை ஸ்ரீனிவாசன் என்பவர், சதீஷ் என்பவர், இந்த 3 குற்றவாளிகள் நீங்க பார்க்கலாம். இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள். குறிப்பா இன்னைக்கு தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க, யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க. அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப். சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. யாராவது காணாமல் போன ஒருத்தனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் இந்திய அளவில். இந்தியாவில் முதல்ல இதாத்தான் இருக்கும், சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில வந்து வெப்பன் டம்ப், வெப்பன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம், அங்க துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்குல சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஸோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா, இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டாரு, ரைட், ஓகே, இப்போ திருவேங்கடம் சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய போதா? ஏன்னா இது போன்ற கேஸுகள்ல முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும். குறிப்பாக இது போன்ற கேஸ், ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க, காவல்துறை பயன்படுத்துறாங்க, இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கட்சிகளும் ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியா இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு, பேக்ரவுண்ட் என்ன? முக்கிய குற்றவாளி நீங்க இல்ல, இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும், சார்ஜ் ஷீட்ல வந்து சார்ஜ் அபேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்ல பேர் வராது, பேர் எடுத்துருவாங்க. அப்ப முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருவேங்கடம் சொன்னாரு கஸ்டடியில் இருக்கும்போது, அது மட்டும்தான் பேச்சா இருக்கும். அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்காம இருக்கிறாங்க. அதனால இந்த 2 விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா, அதையும் தாண்டி 26ஆம் தேதி நம்முடைய விவசாய சங்கம், குறிப்பா தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில் காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கறதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, கடைகள்லாம் மக்கள் நீங்க கடையை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது, ரயிலை வந்து நாங்க மறிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மத்திய அரசை பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை 2018 காவிரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாம தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது பிரச்சனை ஆரம்பித்த பிறகுதான் தண்ணி வரல, மேகதாத்துல அணை கட்டுவோம் என்று ஒரு படியா போய் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடியிலிருந்து மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா போன ஆண்டு முழுவதும் அது வேஸ்டா போயிடுச்சு. நாங்க ஏற்கனவே பாத யாத்திரையில கூட பல இடத்துல நாங்கள் பேசி இருந்தோம்.
எந்த அளவுக்கு ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நெல் கொள்முதல் தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது. காரணம் காவேரி தண்ணி இல்லாதனால மகசூல் இங்க இல்ல. இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவா இருக்கு. நம்முடைய மோடி அவர்களுடைய அரசு தெளிவா இருக்கிறோம். இன்னைக்கு தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் அரசு அங்க கர்நாடகாவில் இருக்கு. அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல், இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய நலன் சார்ந்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு, கடையடைப்புக்கு அவர்கள் வேண்டுகோள், அறைகோள் விடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம். காரணம், இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. இதன் மூலமாச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பிரஷர் ஏற்படுத்தி, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க, எம்எல்ஏ, எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரணும். இது செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான பிரஷர் ஜனநாயகத்தில் பில்டு பண்ணணும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க, பதில் சொல்றோம். இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எவ்வளவு உறுப்பினர்கள், அதிகாரம் எத்தனை பேர் இருக்கு, மெஜாரிட்டி? அந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி, அதாவது நம்முடைய மத்திய அரசினுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி. காவேரி நதி நீர் எங்கெல்லாம் போகுது, குறிப்பாக கர்நாடகாவில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அப்பர் ரைப்பேரியன், லோவர் ரைப்பேரியன், இந்த மாநிலத்தினுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி, நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய IAS அதிகாரிகள் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட், குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம். இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி எதுக்கு நம்ம இவ்வளவு ஆணித்தரமா பேசுறோம் அப்படின்னாங்கன்னா, இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2006, 7, 8 அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக, மழை அதிகமாக பெஞ்சா என்ன பண்ணணும், மழை பெய்யாமல் இருந்தா ட்ரவுட் இயர்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். அதாவது மழையே வரலனா கூட தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும், அதிகமான மழை பெய்தால் தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்க எந்த டெசிஷனுமே எடுக்க வேண்டாங்கன்னா, எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட். அதனால் இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக உங்களுக்கு தெரியும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும் பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறைய டைம் வாக் அவுட் பண்றாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போறாரு, கர்நாடகா சிஎம் சொல்றதை அந்த மீட்டிங்ல வந்து சொல்ல போறாரு. அப்ப தமிழகத்தினுடைய கடந்த ஒரு 3-4 மீட்டிங் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்றாங்க. ஜெனரலா நாங்க வெளியே வர்றோம், நாங்க பங்கேற்க மாட்டோம், எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு. இது எந்த தீர்வை நோக்கி போகணும்? இன்னைக்கு நீங்க மத்திய அரசை பிரஷர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க. நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனா போட்டுக்கிட்டாங்க. அந்த 2 மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனா போட்டுக்கிட்டாங்க. ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க. அது எப்படி பிரதம மந்திரி சேர்மனா வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்ட்டே டிஸ்மிஸ் பண்ணாங்க. இது கால வரலாறு. ஆனா இன்னைக்கு அது பாசிபிளா நீங்க சொல்லுங்க. நாம வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 356 என்பது எங்கேயுமே பயன்படுத்தல. நீங்க பாக்குறீங்க, எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு. ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு காங்கிரஸ் யாரு பேச்சையும் கேட்கல, சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு? இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போறதா அது தீர்வா? அது தீர்வு எடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? இந்த காங்கிரஸ் கட்சியும் திமுக என்ன சொல்லுவாங்க, ஜனநாயகத்தை கொள்றாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க. இல்ல சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பிரச்சனை அணுகலான்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசுறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்க. நான் பஞ்சாப், ஹரியானா ஒரு சரித்திரத்தையும் சொல்லியிருக்கேன், எப்படி இருந்திருக்கேன் எமர்ஜென்சிக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் இவ்வளவு பேசக்கூடியவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க, இவ்வளவு பேசுறாங்க. சித்தராமையா அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு பிரச்சனை? சரி, நாங்க சொல்லி அவர் கேட்கல. 2வது ஆர்கியூமெண்ட், நீங்க சொன்னீங்களா? இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூர்ல சித்தராமையா அவர்களை சந்திச்சீங்களா? அதுவும் கிடையாது. நீங்க சந்திச்சு பேசுனீங்களா? அதுக்கப்புறம் நீங்க பேசினதை அவர் ஏற்கவில்லை என்பது 2வது பிரச்சனை. அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா? நாங்களும் வர்றோம், கட்சி எல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்றோம், சேர்ந்து நிற்போம். ஆனா நீங்க பேசிக் வேலையை செய்யாம கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பாத்தீங்கன்னா அங்க சதி நடக்குது, மத்திய அரசு வந்து கண்டுக்காம இருக்குன்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்புடையதுங்கன்னா? இந்தியால எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்கு. கர்நாடகா, கோவா மகதாயி பிரச்சனை இருக்கு. எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு. ஆனா சுமூகமா பேசி தீர்த்துக்கிறாங்க.
கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்கு, கோதாவரி பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர்காய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்க. அதனால்தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால விவசாய சங்கத்துக்கு நாங்க பண்ற அப்பீல், அவங்களுக்கு தெரியும் அரசியலமைப்பு சட்டம், அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றோம். காரணம் இது பொது பிரச்சனை. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னாங்கன்னா, உதாரணத்திற்கு வந்து ஒரு ஓபன் மைண்டடாக ஒரு அரசு பேசுறாங்க அப்படின்னா ஓகே. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இதுவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி 2 முறை பங்கேற்றிருக்கு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்வு என்னன்னா, சரி வாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போலாம், கர்நாடகா முதலமைச்சரை பார்க்கலாம்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் போறோம். ஆனா இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சோடனே அவங்களே ஒரு டிராப்டை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் வாங்க நேரா டெல்லிக்கு போலான்னு. அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேங்க. நான் ஹரியானா பஞ்சாப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றோம். இந்த காலத்துல இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சதை நாங்க செய்ய போறது கிடையாது. அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை. அதனால இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் இதுவரை காவேரிக்கு கூட்டியிருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். இல்ல ஆக்கப்பூர்வமான சொல்யூஷன் என்ன சித்தராம்? ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர்ல இருக்கிறாங்க. ஒசூர் பார்டருக்கு போனீங்கன்னா காய்கறிகள் இங்கிருந்து அங்க போகுது, அங்கிருந்து ஒரு சரக்கு வருது, கூட்ஸ் வருது. 2 மாநிலங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டிய மாநிலம். இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சித்தராமையா அவங்களை போய் பார்க்கலாம், நாங்களும் போறோங்கன்னா நோ ப்ராப்ளம். ஆனா அதை செய்யாம அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துல எப்படி வந்து நம்ம மத்திய அரசு மேல பழிய போலாம்னா என்ன ஆக்கப்பூர்வங்கன்னா. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசுடைய பங்கு என்ன இருக்கு. இல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே மோடியை அப்பீல் பண்றீங்களா, ஆர்டிகல் 356 பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலைஞர் அப்பீல் பண்றாருங்களா அப்படின்னு தான் சொல்லட்டும், வெளிப்படையா சொல்லட்டுங்க. வெளிப்படையா சொல்லட்டும். எதுவுமே சொல்லாம மத்திய அரசு என்ன செய்ய முடியும் அவங்க சொல்லணுங்கன்னா. ஒரு பக்கம் பெடரல் டெமோக்ரஸிங்கிறீங்க, இவங்களே சொல்றாங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது மாநிலங்களுக்கு தனி உரிமை இருக்கு, மத்திய அரசுடைய உரிமை வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் 356 பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் வந்து ரொம்ப அமைதி காக்குறாங்க. அது மணிப்பூராக இருந்தாலும் சரி, அது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி, எங்க நாடு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக முறையில தீர்வு கிடைக்கணும். அதனால இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அரசியல் பண்ண என்ன பண்றதுங்கன்னா நீங்களே சொல்லுங்கண்ணா. இந்த பிரஸ் ரிலீஸ் எப்படி பாக்குறீங்க சார்? சென்னை கமிஷனர்ல இருந்து வந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து நரேட் பண்ணிருக்காங்க, வெளியே போனாங்க, கன்னு வந்து அக்யூஸ்ட் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி அண்ணே முன்னாடி கூட வந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நடந்த ஒரு 2வது என்கவுண்டர். சார் நீங்க சொல்லுங்க சார், யூஆர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சார், நீங்க நிறைய விஷயங்களை பாக்குறீங்க. சரணடைந்த ஒரு குற்றவாளி, இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு 10 தனிப்படை பிடிக்கல, 2 மணி நேரத்தில் தான் அந்த ஏசிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி சரண்டர் ஆகிறாங்கன்னா, சரணடைந்த குற்றவாளி இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் இருக்கு. இது வந்து இல்ல ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆயிருச்சு, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சு, தமிழ்நாட்டில் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லிங்க. இதுல எல்லா கட்சிகளும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்க தான் பொலிட்டிக்கல் மர்டரா பாக்குறோம், கேங் மர்டரா பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது. அப்ப இந்த க்ளோஷர் எப்ப நடக்குங்கன்னா, உண்மை எப்ப உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கன்னா, குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, எவிடன்ஸ் எடுத்தாச்சு, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, இதுதான் சார்ஜ் ஷீட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அதுல நமக்கு தெரியும் இதுல உண்மை என்ன அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க இந்த ஆற்காடு, ஏன்னா நிறைய விஷயம் இருக்கு. காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆற்காடு சுரேஷ் எல்லாம் பேசுறாங்கல்ல, அவரோட பாத்தீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்து 2 சிரிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து ஆற்காடு சுரேஷனுடைய அந்த கேங் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா. அதுல பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த புகைப்படத்தை நம்ம ட்விட்டர்ல போட்டிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா பல மர்மங்கள் இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு நாட்டு இருக்கு இதுல. புகைப்படத்தை வச்சு இப்படி நிறைய புகைப்படங்கள் எதிர்கட்சிகள் வெளியிடுறாங்க, உங்களோட எடுத்தது. இது வந்து திமுக சொல்றாங்கல்ல, நான் அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். திமுக கிளம்பி வர்றாங்க, திமுக சொல்றாங்க, திமுகவுக்கு அவர்கள் பாணியிலே நாங்க பதில் சொல்றோம். நாங்க யாராச்சும் என்கவுண்டர் பண்ணோமா? அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்ல. புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி கேட்கறீங்க, எப்ப ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு, உங்களுக்கு என்னென்ன தொடர்பு. இதுல மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுனாங்கன்னா, எதுக்கு நீங்க என்கவுண்டர்ல ஒருவர் இறக்க வேண்டும் என்பதுதான் மர்மம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வினா, பொதுப்படையா வெளியே வையுங்க, உண்மை தானாக வெளியே வந்துவிடும். இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சொல்லுவாங்க, நீங்க சார்ஜ் ஷீட் பாருங்க, அவரு தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க, அவரு தான் பிளானே பண்ணாருன்னு. அவர் பிளான் பண்ணாரு உங்களுக்கு எனக்கு எப்படின்னா தெரியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது
ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்ற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா இருந்திருக்கணும்ல. எப்படி சரண்டர் ஆன எப்படி அவங்க போயிருப்பாங்க? வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு? காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன? நிறைய மர்மமான கேள்விகள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதுல உண்மை வரவில்லை என்பதுதான் பொதுப்படையான கருத்து. இதுல உண்மை வரல. நீங்க ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க, துணைவியாரை பார்த்தீங்க, உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க. சரி, ஓகே. நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி. உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு லெட்டர் வந்திருக்கு, நீங்க வந்து இது சம்பந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத துரிதமா மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்க லெட்டர் அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க ஆங்கிள் என்ன சொல்லுங்க அப்படின்னு. சிபிஐ என்கொயரி கேட்கறாங்க. நான் கேட்கலீங்கண்ணா. சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க. நாங்களானா சொன்னோம் உண்மையான குற்றவாளின்னு அவங்களே சொன்னாங்க. அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்ப பெறவில்லை. அது அண்ணன் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை. இதுல நாங்க சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறோம். அவருடைய மனைவியார் அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கறத எங்களுடைய கேள்விங்க. நன்றி அண்ணா. அந்த துப்பாக்கின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது வந்து உடல் உபாதை கழிக்க போகும்போது அவர் எடுத்து வந்ததா காவல்துறை விளக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ணே, ஓகே. இப்போ வந்து பிரச்சனை என்னங்கன்னே, இந்தியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்கவுண்டர்ல வந்து துப்பாக்கி பார்க்குறது முன்னாடி கத்தி, காரப்பொடி, கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தரை கையில குத்திட்டாங்க, 2 ஸ்டிச் போட்டிருக்கோம். இதான் இத்தனை நாளா என்கவுண்டர்னுடைய இது இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த என்கவுண்டர் அடுத்த லெவலுக்கு போகுது. துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு. துப்பாக்கி எங்க வந்து திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கக்கூடியவர். உடலுபதிக்கு போறாங்க. ஒரு பாண்ட் கிரிமினல், நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்க சொல்றீங்க. கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிப்பாருல்ல. நான் படத்துல பார்த்தா கூட, ஒரு படம் எடுத்தா கூட கையில விலங்க போட்டு 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. திரும்பி நின்று அவர் வந்து ஒரு டாய்லெட் போறாரு, பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இதுதான் இத்தனை காலமா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுறாங்க. அதான் பிரச்சனையாங்க. நாங்க திரும்ப திரும்ப சொல்வது, ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம், எங்க குற்றச்சாட்டு ஒரு பக்கம். அதனால மெயின் அக்யூஸ்ட் திருவேங்கடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அந்த வீடியோல காமிச்சிருக்கீங்க. அவர் தான் வெட்டினாருன்னு சொன்னீங்க, மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவர் இறந்த பிறகு இந்த உண்மை, நீங்கள் சொல்கின்ற உண்மைங்கிறத யார் ஏத்துக்குவாங்கன்னா? who will believe it is a truth? இந்த உண்மைக்கான என்னன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஒரு மர்மமான கேஸுங்க. சென்னை பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான். காரணம் இதுல பல ஆங்கிள் இருக்கு. நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுல பல ஆங்கிள் இருக்கு. அரசியல் அப்படித்தான். சென்னை பொறுத்தவரை ஒரு விதமான அரசியல் இது, குறிப்பாக நார்த் சென்னை அரசியல். அதனால இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். இதுல நாச்சி ஒரு கிளீனா சொல்லிட்டாங்கன்னா அந்த சோகால்டு அரசியல் சென்னையில மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று. ஆனா வரவில்லை. இந்த கேஸும் பாத்தீங்கன்னா அது வரல. வேகமா ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் இதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த இன்ஸ்டன்ட் ஏதோ சொல்லுவாங்க, வாஷிங் மிஷின் என்னது, நிர்மாவா மறந்துட்டேன், நிர்மாவா பவுடர் இன்ஸ்டன்டா போட்டா, அதனால வரலீங்க. ஆனா என்னை பொறுத்தவரை குறிப்பா நான் அதை வரவேற்கிறேங்கண்ணா. 2 விஷயத்துல பாக்குறேங்கன்னா, ஒண்ணு, காவல்துறையினுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியங்கண்ணா. காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் எல்லாம் பாத்தீங்கன்னா 16 வயசு, 17 வயசு, 18 வயசு நிலை இல்லாம இருக்கிறாங்க. கிரவுண்ட்ல வந்து நிலை இல்லாம இந்த கஞ்சா, அபின்னு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ரவுடிகள் மத்தியில் அதிகமா இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா பட்டப்பகல் அந்த குரூசம் மர்டரை பாருங்க. அது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாதுங்கண்ணா. ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதன் அந்த மாதிரி கொலையை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்பொழுது காவல்துறை போய் தடுத்தா காவல்துறையை வெட்டுவாங்க. ஏன்னா அந்த நிலை இழந்தாச்சு. they don't have that sense of balance. அப்ப காவல்துறைக்கு துப்பாக்கி என்பது முதல்ல அதை அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு. இரண்டாவது, பப்ளிக்ல யாராக இருந்தாலும் கூட நீங்க ஷூட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் துப்பாக்கி இருக்குன்னு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதனால இதை கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்தில் காவல்துறையும் வெல் ட்ரெயின்டு தான், எப்பதை பயன்படுத்தணும் எப்பதை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்க அமெரிக்கால ட்ரம்ப் அவரை பார்த்தீங்க, அங்கிருந்து ஒரு ஷூட்டர் சொல்றாரு, பின்னாடி ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் திரும்ப ஃபயர் பண்றாரு, இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்றாங்க. அதுல ஒரு சிவிலியன் இறந்துட்டாங்க, ஒரு 2 சிவிலியன் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அது மேபி இன்வெஸ்டிகேஷன்ல தெரியும் யாரு மேல தவறு, அது அக்யூஸ்டுடைய துப்பாக்கியில சுட்டதா இல்ல திரும்ப அவங்க ரிட்டையர் பண்ணும்போது சுட்டதா அப்படின்னு. நான் அதற்காக ஒரு சமுதாயம் வந்து பொறுத்து கொண்டிருக்க முடியாதுன்னா, தமிழகத்துல காவல்துறையினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள், சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் எபவ் வந்து
துப்பாக்கியோடு ரோந்துக்கு போறாங்கன்னா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயங்க. நான் ஆனா நீங்க சப் இன்ஸ்பெக்டர் நெபோ தானே சொன்னீங்க. நெபோ. ஆனா அந்த என்கவுண்டர் மற்றும் அந்த வழக்கு பதிவாகட்டும் திருச்சியில வந்து எஸ்பி வருண்குமார் மேல சீமான் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. எப்ப நான் வச்சாரு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலே பேசியிருந்தாரு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மேல வந்து எஸ்பி வருண்குமார் வந்து ஆதங்கமா இருக்காரு. அண்ணே நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுகிறேங்கண்ணே. நான் தெரியாமல் நான் ஒரு கருத்து சொன்னால் தவறாக போயிடும். நான் சீமானன் என்ன சொன்னாங்கன்னு அதை பார்த்துட்டு நான் திரும்ப சொல்கிறேன். கவனத்துக்கு வரலைங்கண்ணே, சாரி. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கும் போதோ சென்னையில் நான் பேசுகிறேன். வேறு எது இல்லையா? தேங்க்யூ, நன்றி அண்ணா.